السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த 3 சூறாக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான 3 சூறாக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் முதலாவது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. இது மிகவும் சிறந்த ஒரு சூறாவாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கின்றது. ஏராளமான ஹதீஸ்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா மிகவும் சிறந்த ஒரு சூரா. ஏராளமான பிரார்த்தனைகளை உள்ளடக்கிய ஒரு சூரா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவோம். அதே போன்று சூரத்துல் பக்ராவிலே ஒரு வசனம் இருக்கின்றது, மிகவும் சிறந்த ஒரு வசனம். யார் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலும் இந்த வசனத்தை ஓதுகிறாரோ அல்லாஹ் அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுக்கின்றான். அதே போன்று யார் இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் ஓதுகிறார்களோ அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கின்றான். இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்ட அந்த வசனம் ஆயத்துல் குர்சி. அதே போன்று 3வது சூரா ஏராளமான இஹ்லாஸ். இதனை யார் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய பிரார்த்தனைகளை கபூல் செய்வான். ஏராளமான சிறப்புகள் இந்த சூரத்துல் இஹ்லாஸுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. யார் இந்த சூறாவை நேசிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்றான். இவ்வாறு பல சிறப்புகளுக்குரிய சூறா தான் இந்த சூரத்துல் இஹ்லாஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 3ஐயும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான்.